ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நேற்று செவ்வாய்க்கிழமை முருகர் வேலுக்கு அபிஷேகம் செய்திருந்தேன். அந்த வீடியோ தாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமைனாலே வழக்கமாக எந்திரிக்கிற நேரத்தை விட 1 மணி நேரம் முன்னாடியே எந்திரிச்சிருவோம். ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூல் போகிறாங்க, அவங்களுக்கு டிஃபன் செய்யணும், லஞ்சு செய்யணும். நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு எந்திரிச்சோன்னா நம்மளால் சமாளிக்க முடியாதுங்க. அதே மாதிரி இன்னொன்று செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பூஜை சாமான் கழுவக்கூடாது, வீடெல்லாம் துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் முன்னாடி நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தாங்க போய் படுப்பேன். அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சி நம்ம நேராக குளிச்சுட்டு நேராக பூஜைக்கு வந்துடலாம். அப்படி தாங்க நானும். சரி வாங்க நம்ம பூஜை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எப்பொழுதுமே முருகர் வேலுக்கு அபிஷேகம் செய்யும்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம முருகர் வேலுக்கு அபிஷேகம் செய்யக்கூடாது. நம்ம விநாயகரை வழிபட்டதுக்கு அப்புறமா தாங்க நம்ம முருகர் வேலுக்கு அபிஷேகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். விநாயகருக்கு விளக்கேற்றிருக்கணும், ஊதுபத்தி ஏற்றிருக்கணும். எல்லாமே நம்ம அவர் வழிபட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வேலுக்கு அபிஷேகம் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அபிஷேகம் மட்டும்தாங்க பண்ணியிருந்தேன், பால் அபிஷேகம் மட்டும்தான். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி வேலுக்கு ஒத்தப்படையில் தாங்க அபிஷேகம் பண்ணணும். 3, 5, 7, 9 அந்த மாதிரி நம்மளால் எத்தனை அபிஷேகம் முடியுமோ அத்தனை அபிஷேகம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு அபிஷேகம் மட்டும்தான் பண்ணியிருந்தேன், பால் அபிஷேகம் மட்டும்தாங்க பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயங்க, நம்ம ஒரு வேண்டுதல் முருகர்கிட்ட வைக்கிறோம்னா அதை ஒரே வாட்டி சொல்லிவிட்டு நிறுத்திடக்கூடாதுங்க. அது நமக்கு கிடைக்கிற வரைக்கும் அவர் காலை பிடிச்சிக்கிட்டு விடவே கூடாது. எனக்கு நீ இதை கொடுத்து தான் ஆகணும், நீ கொடுத்தா தான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலிலேயே நம்ம கடந்தோம்னா கண்டிப்பாக அவர் நமக்கு கண்டிப்பாக நல்லது செய்வாருங்க. அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு சந்தன குங்குமம் வச்சு மலர்கள் தூவி தீபம்லாம் காட்டி அதுக்கப்புறமா முருகர் வேலை எடுத்து நல்ல காட்டன் டவலாக வச்சு நல்லா அழகாக தொடச்சி முடித்ததுக்கப்புறமா சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணி முருகர் வேலை கொண்டு போய் அப்படியே கீழே வச்சிடக்கூடாதுங்க. நம்ம ஏதாவது ஒரு சின்ன பித்தளை தட்டு வாங்கி வச்சுக்கோங்க, அது நல்லாயிருக்கும் பார்க்க அழகாக. அந்த பித்தளை தட்டில் பச்சரிசி போட்டு அது மேலே தாங்க முருகர் வேலை எடுத்து வைக்கணும், அப்படியே நம்ம கீழே வைக்கக்கூடாது. நானும் அப்படி தாங்க பாருங்கள், சின்னதாக ஒரு தட்டு வாங்கி வச்சுருக்கேன். அந்த தட்டில் பச்சரிசி போட்டு அது மேலே தாங்க எப்போதுமே நான் முருகர் வேலை வைப்பேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள், பச்சரிசி போட்டு அது மேலே தாங்க நான் எடுத்து வைக்கிறேன். பாருங்கள், அது வச்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். முருகர் வேலை வச்ச உடனே வேலுக்கு அழகாக பூக்கள்லாம் வச்சு அழகாக முருகர் வேலை ரெடி பண்ணி அவர் இடத்துல அவர் அழகாக செட்டில் பண்ணியாச்சுங்க, உட்காந்துட்டாரு. இன்றைக்கி நெய்வேத்தியமாக நான் பால் தாங்க வச்சுருந்தேன். பாலில் நாட்டு சக்கரை கலந்து வச்சுருந்தேன். அழகாக சூப்பராக அபிஷேகம் பண்ணி முடித்தாச்சு. அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தூப ஆராதனை காட்டி முருகர்கிட்ட நல்லா வேண்டி, யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிட்டு என்னோடய பூஜையை இன்றைக்கி நல்லபடியாக பண்ணி முடித்தேங்க. நான் பாருங்கள், அந்த என்னால் முடிஞ்சதை செஞ்சுருக்கேங்க. இதில் ஏதாவது நிறை குறை இருந்தால் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த டைம் நான் அதை சரி பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ நல்லபடியாக முருகருக்கு அபிஷேகம் பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.